எல்லாருக்குமே பர்சனல் விஷயம் இருந்துட்டே தான் இருக்கு ஐயன். அதுக்கு நீங்க எல்லாம் வேலைக்கு வராமலா இருக்கீங்க? கஸ்டமர்ஸ் வாசல்ல வந்து கத்திட்டு இருக்காங்க. அப்ப கூட அவங்க ஏன் கத்துறாங்க, எதுக்காக பிரச்சனை பண்றாங்கன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல. அதுவே எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். விஜய் இந்த கம்பெனியோட ஓனர். அவர்கிட்ட இத பத்தி எல்லாம் டெய்லி அப்டேட்ஸ் நீங்க கொடுத்திருக்கணும்ல. பிரச்சனை இவ்ளோ பெருசாக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நிஜமாவே இதெல்லாம் உண்மைதானா? விஜய் எப்படி இதெல்லாம் கவனிக்காம விட்டான்? ஆபீஸ்க்கு வந்தாதானே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது அவருக்கு தெரியும். அவர் தான் ஆபீஸ்க்கு வரதே இல்லையே. நான் அவர்கிட்ட கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்ன பண்ணலாம்னு கேட்டா அதை அவர் காது கொடுத்தே வாங்கல. இந்த பிரச்சனை பெருசாகும், மீடியா உள்ள வரும், நம்ம பேரு போகும்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் தான் கண்டுக்கவே இல்லையே. அப்படியே அவர் ஆபீஸ்க்கே வந்தாலும் காவேரி கூட்டிட்டே வந்துடுறாரு. அவர் அங்க வச்சு பொண்டாட்டிக்கு சாப்பாடு விட்டுறதும் பொண்டாட்டி கவனிக்கிறதும் இப்படியே இருந்து வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டியோட வீட்டு பிரச்சனை பாக்குறதுக்கு அவர் நேரம் சரியா இருக்கு. இங்க பாருங்க, நான் அவங்கிட்ட சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். எல்லாத்தையும் விட நமக்கு பிசினஸ் ரொம்ப முக்கியங்க. தயவு செஞ்சு அவங்கிட்ட சொல்லி புரிய வைங்க. இதுக்கு மேல போக விட்டோம்னா ரொம்ப கஷ்டம். பணத்தை கொடுத்தவங்க திருப்பி பணத்தை கேட்டா நம்ம எங்க போவோம்? அவங்கள முதல்ல சமாளிக்க சொல்லுங்க. ஐயோ, இவன் ஏன் இப்படி இருக்கானே எனக்கு புரியல. அவன் பர்சனல் லைஃப் பிசினஸ்